சிந்தனைக்கு இதுவாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள். இந்த நாளில் கூட உலகம் எங்கும் இன்றைக்கு விசேஷமாக குருத்தோல் பண்டிகை என்று சொல்லி அனுசரித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஒரு சிறிய மாற்றத்துக்காக நாமும் இந்த குருத்தோல் பண்டிகை என்றால் என்ன, இதை நாம் அனுசரிக்கலாமா, இது இன்றைக்கு யாரெல்லாம் அனுசரிக்கிறாங்க, எங்கெல்லாம் அனுசரிக்கிறாங்க என்று சொல்லி நாம் வரலாற்று பின்னணியோடு சில ஆவிக்குரிய படிப்பினை நாம் கற்றுக்கொண்டாக இருக்கிறோம். குருத்தோல் பண்டிகை என்று சொல்லி சொன்னா அது என்ன, பால் சண்டே என்று சொல்லி சொல்றாங்க. இதை கிட்டத்தட்ட 21ஆம் அதிகாரம் 1 to 11 வசனம் வரைக்கும் என்ன வாசிக்கிறோம். இதே போல மத்தேயு புத்தகத்திலே வாசிக்கிறது போல மார்க் புத்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்களில் என வாசிக்க முடியும். அடுத்து லூக்கா புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்க சொன்னா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 38 வரைக்கும் நான் வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 முடிய உள்ள வசனங்களே நான் வாசிக்க முடியும். ஆக இந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலும் இந்த ஒரே செய்தி, ஒரே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, நிகழப்பட்டிருக்கிறது. ஒரே சம்பவம் தான், கூட்டி குறைச்சிருக்காது. ஒரே சம்பவம் 4 ஆசிரியர்களும் பதிவு செய்து இருக்கிறாங்க. ஒரு விஷயத்த ஒருத்தர் சொன்னா ஏற்புடையதா இருக்கும், ஒருத்தருக்கு மேல சொல்லும் போது அதுல இன்னும் அசூரன்ஸ், இன்னமும் அதுல நம்பிக்கை வாய்ந்த ஒரு செய்தியா நான் பார்க்கிறோம் சரிங்களா. அப்போ ஒரு செய்திய ஒருத்தர் சொல்லல, 2 பேர் சொல்லல, 4 பேர் சொல்றாங்க. மத்தேயு சொல்றாரு, மார்க் அப்படி அது சொல்றாரு, லூக்கா அப்படியே சொல்றாரு, அதே செய்திய யோவான் ஆசிரியர் சொல்றாரு. அப்போ ஒரு செய்திய 4 ஆசிரியர் சொன்னாங்கன்னா அது வரலாற்றுல நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. இதை நான் புரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு இந்த மக்கள் அனுசரிக்கிற இந்த குருத்தோல் பண்டிகையை வேதம் என்ன கண்ணோட்டத்தோட அதை எழுதி வச்சிருக்கு, வேதம் என்ன கண்ணோட்டத்தோட அதை பார்க்க சொல்லி அப்படி என்பதை நாம் வரலாற்று பின்னோடு நாம் பறித்து புரிந்து கொள்வோம். அப்போ நீங்க பாத்தீங்க சொன்னா இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் இந்த குருத்தோல் பண்டிகையை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட தவக்காலம் என்று சொல்லி சொல்லுவாங்க. தவசு காலமா 40 நாள் கிட்டத்தட்ட செய்யறாங்க. பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சு இந்த மாசம் எண்டு வரைக்கும். அப்போ 40 நாள் அதோடைய கணக்கு நான் பார்க்கிறோம். 40 நாள் சொல்லி சொல்லும்போது இந்த குருத்தோல் பண்டிகை கடைசி வாரத்துல அனுசரிக்கக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த குருத்தோல் ஞாயிறு சொல்லி சொல்றாங்க. கடைசி ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த கடைசி ஞாயிறுக்கும் ஈஸ்டர் பண்டிகைக்கும் இடையில இருக்கக்கூடிய நாள் தான் குட் ஃப்ரைடே, அந்த புனித வெள்ளின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ தவக்காலம் கடைசி வாரம் சொல்லி பார்க்கப்படுது குருத்தோல் ஞாயிறு. இப்போ குருத்தோல் ஞாயிறுக்கும் ஈஸ்டர் ஞாயிறுக்கும் இடைப்பட்ட நாட்கள் இருக்கிறது தான் புனித வெள்ளின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப புனித வெள்ளி சொல்லும் போது இயேசுனுடைய பாடு, மரணம், அடக்கம் இதெல்லாம் அதுல உள்ளடக்கிய ஒரு காரியம். அப்போ அடுத்தது ஈஸ்டர்ல என்ன நடக்குது, இயேசு உயிர்த்தி எழுந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இத காலங்காலமா என்ன செய்யறான்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள், குறிப்பா இது யாரெல்லாம் அனுசரிக்கிறாங்கன்னு சொன்னா ஆர்சி மக்கள் அனுசரிக்கிறதை பார்க்க முடியும். அடுத்து சிஎஸ்சி மக்கள் அனுசரிக்கிறதை பார்க்க முடியும். அடுத்து டிஎல்சி மக்கள் அனுசரிக்கிறதை பார்க்க முடியும். அடுத்தது ஏஎல்சி ஆக்கர் லுத்தரன் திருச்சபை அனுசரிக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் ஒரு சில இடங்களிலே மற்ற சர்ச்சஸும் அதை அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனா நம்ம சபைகள்ல அதை அனுசரிக்கிறது இல்லை. இதை வைத்து இதனுடைய பின்னணியோடு இதனுடைய ஆழமான சத்தியத்தை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளையாக நம்ம இருக்கிறோம் சரிங்களா. அப்போ இந்த குருத்தோல் ஞாயிறுல நாம் இன்னும் ஒரு விஷயத்த கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு முழுசுமா அப்படியே ஊர்வலம் வருவாங்க. அது பவனி வர்க்கம் சொல்லுவாங்க. இந்த தென்னை ஓலையில சிலுவை செய்து கொண்டு எல்லா கையிலும் இருக்கும், எல்லாருடைய கையிலும் இருக்கும், சிறு பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே பவனி ஊர்வலமா வருவாங்க. அப்படி வந்து இன்னைக்கு என்ன செஞ்சிருவாங்க, இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு வீட்டுல வந்து மாட்டி வச்சிருவாங்க. வீட்டுல நிலக்காலில் கூரையில அப்படி மாட்டி வச்சிருவாங்க. இது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 1 வருஷம் வரைக்கும் இதை பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறாங்க. பாதுகாத்து அடுத்த வருஷம் சாம்பல் புதன் சொல்றப்போ அதை எரிக்கிறாங்க. அதை எரிச்சு
அந்த சாம்பலை நெற்றியில பூசிக்கொள்றாங்க. அவங்க என்ன அடையாளப்படுத்துறாங்க? நெற்றியில பூசும்போது மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் எனக்காக இயேசு பலியானார். இந்த சாம்பலை நான் நெற்றியில பூசி கொள்ளும் போது, ஆண்டவரே என்னை நீ மன்னியும், உம்முடைய மரணத்தை அடையாளமாக நெற்றியில இட்டுக் கொள்கிறேன். இதை நான் வரலாற்றுல இருந்து படிச்சு இதை சொல்லணுக்காக நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இது கதை இல்ல, வரலாற்றுல இப்ப ஏற்பட்ட ஒரு காரியத்தை காலங்காலமா செஞ்சுட்டு வராங்க. சரி, இதெல்லாம் அவங்க செய்யறாங்க, இது சரியா? நம்மை சுற்றி கத்தோலிக்க மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. பிரதர் கூட அலங்கா சொல்லும்போது கூட நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய பின்னணி கூட கத்தோலிக்க பின்னணி தான். அப்போ நம்ம இதுல இருந்து என்ன, இதை நம்ம செய்யறது சரியா? இதை யார் செய்ய சொல்லி சொன்ன? செய்தா என்ன நன்மை, செய்யாட்டி என்ன தீமை அப்படிங்கிறத நம்ம வேத கண்ணோட்டத்திலிருந்து நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு முடிவுக்குள் நாம் வர முடியும். அப்போ இந்த குருத்தோல் ஞாயிறா இருந்தாலும் சரி, சாம்பல் புதனாக இருந்தாலும் சரி, அல்லது ஈஸ்டர் பண்டிகையாக இருந்தாலும் சரி, அல்லது குட் ஃப்ரைடே இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம செய்யலாமா? வேதம் இதை குறிச்சு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷமும் இத காலங்காலமா செய்துட்டு வராங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது சொன்னா, இதை ஒவ்வொரு நாளும், அதாவது கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட, பாவம் மன்னிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்யலாம்? குருத்தோல் பண்டிகையை அனுசரிக்கலாம். ஒவ்வொரு நாளும் சாம்பல் புதன் என்ற அந்த காரியத்தை அனுபவிக்கலாம், அனுசரிக்கலாம். ஒவ்வொரு நாளும் அதே போல ஈஸ்டர் பண்டிகையை அனுசரிக்கலாம். ஒவ்வொரு நாள் என்று சொல்றதை விட ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு விசுவாசிக்கு ஈஸ்டர் பண்டிகை தான். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும், கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் அது குட் ஃப்ரைடே தான், புனித வெள்ளி தான். இயேசுனுடைய பாடுகளை, மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு முக்கியம் யாருக்கு இருக்குன்னு சொன்னா, அவரால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அவங்கள பார்த்து இந்த பகுதியில இருந்து அநேக கேள்விகள் கேட்கும்படியா இருக்கு இந்த பகுதியில இருந்து. அப்ப நம்ம செய்யறது சரியா? இன்னைக்கு உலகம் செய்து கொண்டிருக்கிறது சரியா? இவ்வளவு கூட்டமா செய்து கொண்டிருக்கிறாங்க, அதெல்லாம் சரியில்லாம செய்வாங்க, அதெல்லாம் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அன்பானவர்களே, வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை இயேசுவானவர் இந்த பூமியிலே உலகத்திலே நம்மை போல மனிதனாக வந்து வாழ்ந்த அந்த இயேசுவானவர் அவருடைய வாழ்க்கையில அதை கடைபிடிச்சிருக்கணும். ரெண்டாவது, தான் கடைபிடிச்ச விஷயத்த அப்போஸ்தலர்களுக்கு, அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி இருக்கணும். அப்போஸ்தலர்கள் அதை அவருடைய நடைமுறை வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்திருக்கணும், வாழ்ந்திருக்கணும். அவர்கள் வாழ்ந்த ஒரு விஷயத்த பின் வரக்கூடிய சந்ததிக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுத வச்சிருக்கணும். புரியுதுங்களா? எந்த ஒரு காரியத்தையும் கிறிஸ்துவத்துக்கு தலையா இருக்கக்கூடிய, திருச்சபைக்கு தலையா இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2026 ஆண்டுக்கு முன்னதாக மாம்சத்திலே பெத்லகேமிலே கன்னிமரின் வயிற்றிலே பாலகனாக உலகத்திலே பிறந்து 33 வருடம் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒரு காரியத்தை செய்திருக்கணும். செய்த காரியத்தை செய்யும்படியாக அப்போஸ்தலர்களிடத்திலே சொல்லியிருக்கணும். அப்போஸ்தலர்கள் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கணும். அவர்கள் பின் வரக்கூடிய சந்ததிக்கு, தலைமுறைக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை எழுதி வைத்திருக்க வேண்டும். ஆனா இந்த குருத்தோல் பண்டிகையை இயேசுவானவர் வாழ்ற அப்போ அனுசரிச்சிருக்கிறாங்க. ஆனா அவரை செய்ய சொல்லி, தொடர்ச்சியா செய்ய சொல்லி எங்கேயும் அவர் சொல்லப்படல. உங்களுக்கு இது புதுசா இருக்கலாம், இது ஒரு புரியாத ஒரு குழப்பமா இருக்கலாம். ஆனா வேதம் நமக்கு அதான், இதை செய்யணும், தொடர்ச்சியா செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சத்தியம் கிடையாது, இது ஒரு போதனை இல்லை. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம் நீங்க பார்த்துச்சுன்னா, இப்ப எடுத்துக்கொள்ளுவோம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? வசனங்கள் 1-3 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார் என்பதை நாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நான் பார்த்தோம்னு சொன்னா, கிறிஸ்து உலக ராஜா அல்ல, அவர் கிருபையின் ராஜாவாக இருக்கிறார். அடுத்து 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து
தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார். நான் உங்களுக்கு எளிமைப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்ல பார்க்கிறேன். கூடிய மட்டும் ரொம்ப எளிமையா சிரமம் இல்லாம நம்ம படித்து புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். கடவுளுடைய உதவியை நாம் நாடுவோம். இப்ப முதலாவதாக நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா 1-3 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள். இயேசு கிறிஸ்து அனைத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். 1-3 வசனம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்க பிழை இல்லாம. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இங்கு பார்க்கிறோம், கிறிஸ்து அனைத்தையும் அறிந்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க என்ன நடக்குது? அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யறாங்க. எருசலேமில இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்து கொண்டு வராங்க இயேசுவும் அவருடைய சீசர்களும். அப்படி வரும்போது அவர்கள் எருசலேமுக்கு பக்கத்துல வரும்போது அந்த இடத்துல சொல்லப்படுது பெத்பேகேன்னு சொல்லி சொல்லுது. அந்த இடத்துக்கு வரும்போது பெத்தானியாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த பெத்பேகேன்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துக்கு வரும்போது சீசர்கள் 2 பேரை அவர் அனுப்பி என்ன செய்யறாருன்னு சொன்னா, உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்க. அங்க போனீங்கன்னு சொன்னா ஒரு கழுதை ஒரு வீட்டுல கட்டி இருக்கும். கழுதையும் கழுதை குட்டியும் கட்டிருக்கும். அப்ப அந்த கழுதை குட்டியும் நீங்க அவிழ்த்து கொண்டு என்கிட்ட வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இது எப்படி இருக்கு இந்த பகுதியில? இவங்க இவர் சொல்லும் போது சீசர்களுக்கு கேள்வி வந்திருக்குமா இருக்காங்க? யாராவது சொந்தக்காரங்க வீட்லயோ அல்லது அறிமுகமான வீட்லயோ ஒரு பொருளை எடுத்து வர சொல்லி சொல்றது அது நியாயம். ஆனா இங்க முன்ன பின்ன தெரியாது, சொந்தம் கிடையாது, அறிமுகம் கிடையாது. அப்படி இருக்கும்போது 2 பேரை அனுப்பிச்சு விட்டு இந்த கழுதங்க கட்டி இருக்கும், நீங்க அவுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த வீட்டுக்காரன், அந்த உரிமையாளர், அந்த கழுதையோட வீட்டுக்காரன் உரிமையாளர் கேட்டானா இது ஆண்டவர்னு சொல்லுங்க. உடனே அவன் மறுப்பு சொல்ல மாட்டான், உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவான்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு குதர்க்க மார்க்கமா இருக்கு பாருங்க. இப்ப சீசர்களுக்கு இது ஒரு வினோதமா இருக்கு, ஒரு புரியாத ஒரு புதிரா இருந்திருக்கும் இது. ஆனா நீங்க போங்க, கேள்வி எழுப்பாதீங்க, நீங்க போங்கன்னு சொல்லி மட்டும் சொல்றேன். அவர்கள் கீழ்ப்படிஞ்சு போறாங்க. அங்க போய் என்ன நடக்குது பாருங்க. அதே மாதிரி அங்க போய் இயேசுவானவர் சொன்னபடியே அவர்கள் கழுத குட்டியை அவிழ்க்கிறாங்க. அவுத்த பிற்பாடு அந்த எஜமான் கேட்கிறான், அந்த கழுதையோட உரிமையாளர் கேட்கிறான், யாருப்பா நீங்க, எந்த ஒரு நீங்க என்ன வந்துட்டு செய்றீங்க, இது ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன அடுத்த நிமிஷம் அங்க பதிலே கேள்வியே கிடையாது. அங்க கேள்வியே இல்லை, உடனே அவுத்து நீ கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்றான். இது எப்படி நடக்குது? இது யாரால் நடக்குது? இதுதான் இந்த இடத்துல நீ பார்க்கக்கூடிய ஒரு சத்தியம். கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் இல்லைங்களா? எல்லாவற்றையும் ஒரு ஆளுகை செய்கிறார் என்பதை பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது அவருடைய தெய்வீக தன்மையை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இயேசுனுடைய தெய்வீக தன்மையை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இயேசுவினுடைய அவருடைய முன் அறிவை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அவருடைய முன் அறிவின்படி இந்த சம்பவம் நிகழ்த்தப்படுகிறது. அவருடைய ஆலோசனையின்படி இந்த சம்பவம் நிகழ்த்தப்படுகிறது. அவருடைய இறையாண்மையின்படி இந்த சம்பவம் நடத்தப்படுகிறது. அவருடைய தெய்வீகத்தின்படி இந்த சம்பவம் நடத்தப்படுகிறது. அவருடைய இந்த 3க்கும் சேர்த்து ஒரே பதில் தான், அவர் அனைத்தையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். இங்க யாரெல்லாம் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த கிராமத்தை அறிந்திருக்கிறார். அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த இடத்தை அறிந்திருக்கிறார். கழுதை கட்டி இருக்கக்கூடிய இடத்தை அறிந்திருக்கிறார். அந்த கழுதினுடைய உரிமையாளனை அறிந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு உண்மை பாருங்க. அப்போ இயேசுவானவர் அவருடைய தெய்வீகத்திலிருந்து இந்த சம்பவத்தை நடக்கும்படியாக அனுமதித்திருக்கிறார். அப்படி இறையாண்மையிலிருந்து அப்படியே ஆளுகையிலிருந்து நாம் பார்க்கும்போது அந்த இடத்துல நீங்க அந்த வீட்டு அந்த கழுதையினுடைய எஜமான், அந்த உரிமையாளர் ஏதோ மறுப்பு சொன்னான்னு நீ வாட்சி பாருங்க, மறுப்பு சொல்லிருக்க முடியாது. மார்க்கு புத்தகம் 11ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க்கு 11ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாருங்க. ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி அந்த உரிமையாளர் கேட்கிறான். ஒருவன் உங்களுக்கு கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார். அன்பானவர்கள், இங்கு இடத்தை அறிந்தது மட்டுமல்ல, அந்த இடத்தினுடைய உரிமையாளனை அறிந்திருக்கிறார். அந்த உரிமையாளனுடைய நிலைப்பாட்டை அறிந்திருக்கிறார். அவருடைய இருதயங்களின் கடவுள் என்ன செய்யறான், தமக்கு சாதகமாக
இங்கே திருப்புகிறார். அவன் எந்த மறுப்பும் சொல்லல. கழுத நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கல. அந்த வீட்டு எஜமா, அந்த கழுதனுடைய எஜமா, அந்த உரிமையாளர் அடம் பிடிக்கல, நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிக்கல. இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளா இருக்குது சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம், எவ்வளவு பெரிய உண்மை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருப்பிடத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய குண அதிசயங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையும் நிகழ்கால வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் அமைத்து கொடுப்பதற்கு அவர் அறிந்தவராய் இருக்கிறார். இந்த இடத்துல அவருடைய தெய்வீக கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது, அவருடைய இறையாண்மை கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, அவருடைய முன் அறிவின் அடிப்படையில் நான் பார்க்கும்போது, அவருடைய ஆலோசனை அடிப்படையில் நான் பார்க்கும்போது, இந்த இடத்தை எப்படியாக அறிந்திருந்தாரோ, இந்த இடத்திலே கட்டியிருக்கிற அந்த கழுதை எப்படியாக அறிந்திருக்கிறாரோ, அந்த கழுதையுடைய உரிமையாளன் எப்படியாக அறிந்திருக்கிறாரோ, அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையும் எவ்வளவு பெரிய ஒரு உற்சாகத்தையும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில இது நடப்பிக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்னைக்கு நேரங்கள்ல இவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத இருக்காத காரணம் என்ன சொன்னா, கடவுள் யார் என்பதை நான் அநேக நேரங்கள்ல நானும் நீங்களும் அறியாமல் இருந்து வருகிறோம். கடவுள் என்னை பற்றி அவருக்கு என்னங்க தெரியும், என்னோட பிரச்சனை அவருக்கு என்ன தெரியும், என்னோட தேவைகள் அவருக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நாம் மற்றவர்களை போல 10ஆம் பொதுவில நாம் பேசி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது எவ்வளவு ஒரு ஒரு அதாவது ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. அந்த சீசர்கள் 2 பேர்கிட்ட சொல்லி எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க போய் இந்த இடத்துல கழுதை கட்டி இருக்கும், நீங்க அவிழ்த்து கொண்டு வாங்க. ஒருவேளை கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க ஆண்டவருக்கு மட்டும் சொல்லுங்க, அவங்க எந்த மறுப்பும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துல நடந்து லூக்கா புத்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா புத்தகத்திலையும் இதே சம்பவத்தை நம்ம லூக்கா புத்தகத்துல வாசிக்கும் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது போதும். பாத்தீங்களா, இந்த இடத்துல கழுதை மறுப்பு தெரிவிக்கல, கழுதனுடைய எஜமான மறுப்பு தெரிவிக்கல. சீஸ்டர்களுக்கு ஒருவேளை கேள்வி இருந்தாலும் கூட இந்த சம்பவத்தின் மூலமா அப்படி விசுவாசம் பலப்படுத்தப்படுகிறது, அப்படி விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இல்லாதவர்களை கொண்டு இருக்கிறவர்களை போல மாற்றுகிற அவர் தேவன் என்பதை பார்க்கணும். உலகம் உண்டாக்கப்படும் போது இன்றைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் அப்படியே காட்சி பொருளா அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னா, வேதம் என்ன சொல்லுது, அது ஒழுங்கு இல்லாம இருந்தது. உலகம் முதல்ல ஒழுங்கு இல்லாம இருந்தது. அது ஒரு வெறுமையான ஒரு நிலையோட இருந்தது. அது ஆழமாக இருந்தது. பள்ளம் மேடு ஒரு ஒழுங்கு இல்லாம, ஒரு வரையறை இல்லாம, அது இருளா இருந்தது. அது ஒரு வரையறை இல்லாம இருந்தது என்று சொல்லி நாம் முதல் வசனத்துல, தொடக்க நூல் முதல் வசனத்துல நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆதியாகம நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்பேறிருந்த ஒரு உலகத்தை கடவுள் வடிவமைக்கிறார், கடவுள் உருவாக்குகிறார். ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய வல்லமை நாம் ஆதியாகம புத்தகத்துல படித்து புரிந்து கொள்ள முடியும். கடவுள் தம்முடைய வல்லமையினால, தம்முடைய ஞானத்தினால இந்த உலகத்தை படைக்கிறார். அந்த உலகம் எப்படி இருந்தது? ஒன்றுமில்லாமல் இருந்தது. அது வெறுமையா இருந்தது, அதுல இருள் இருந்தது, அது ஆழமா இருந்தது, ஒரு வரையறை இல்லாம இருந்தது, ஒழுங்கு இல்லாம இருந்ததுன்னு சொல்லி. அப்படி ஒழுங்கு இல்லாத ஒரு உலகத்தை கடவுள் படைக்கும் போது எவ்வளவு அழகாக படைக்கிறார். வானம்னா வானம் மேலதான் இருக்கணும்,
மேகம் முதல்ல இருக்கணும். அதுக்கு மேல நட்சத்திர மண்டலம், வானாதி வான மண்டலம் இருக்கணும். வானத்துல நட்சத்திரங்களா இருக்கணும். வானத்துல சூரியன் சந்திரன்லாம் இருக்கணும். இதெல்லாம் கடவுள் தம்முடைய ஞானத்தினால படைக்கிறார். இப்ப பூமியில எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மலைகள்லாம் எங்க இருக்கணும், குன்றுகள்லாம் எங்க இருக்கணும் என்று சொல்லி கடவுள் அதை ஞானமாக அதை படைக்கிறார். இப்ப மனிதன் எங்க வாழணும் அதை ஞானமாக படைக்கிறார். மிருகங்கள்லாம் எங்க வாழணும், இப்ப காட்டு மிருகங்களும் மனிதனும் ஒன்னா வாழ்ந்தா அது எப்படி வாழ முடியும்? ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனை கணக்கு வச்சுட்டா கூட டெய்லி அத்தனை மனுஷன் சாப்பிட்டு இருக்கும். கடவுள் எவ்வளவு ஞானமாக காட்டு மிருகங்கள் எங்க வாழணுமோ மனிதன் எங்க வாழணும் ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிக்கிறார். இப்ப நாட்டு மிருகங்கள் வாழ்றப்போ காட்டு மிருகங்கள் இருக்காது, காட்டு மிருகங்கள் இருக்கிற இடத்துல நாட்டு மிருகங்கள் வாழ முடியாது. கடவுள் எவ்வளவு ஞானமாக இதெல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ கடவுள் தம்முடைய ஞானத்திலிருந்து, தம்முடைய வல்லமையிலிருந்து, தம்முடைய ஆளுகையிலிருந்து அவர் மாறாதவராக தம்முடைய கட்டுப்பாடுகளின் கீழாக எல்லாவற்றையும் படைத்து பராமரிக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். இன்னும் நீங்க நோவா காலத்துல எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, நோவா காலத்துல 120 வருஷம் கிட்டத்தட்ட அந்த பேதையை கட்டி முடிக்கிறான் நோவா. அப்ப 120 வருஷமும் ஜனங்களுக்கு போதிச்சுட்டே இருக்கிறான். கடவுளை பற்றி அந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு, மழையால அழிக்கப்பட போகிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தரோட கேட்கவே இல்லை, ஒருத்தர் கூட கேட்கவே இல்லை. கடைசியில என்ன நடந்தது தெரியுமா? பேதை கட்டி முடிச்சாச்சு. இப்போ நோவாவுடைய மனைவி, அவருடைய 3 மகனுங்க, மருமகளுங்க எல்லாம் சேர்த்து மொத்தம் 8 பேர் எல்லாரும் கப்பலுக்குள்ள போயிடுங்கன்னு சொல்லிட்டு கப்பலுக்குள்ள போயிட்டு கதவை அடைச்சு லாக் பண்ணிட்டார். வேதம் சொல்லுது, கர்த்தர் அவர்களை உள்ள விட்டு கதவை அடைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிற்பாடு நடந்தது நம்மெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட 40 நாள் மழை இரவும் பகலும் நின்ன பாடே இல்லை, தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கு, தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க கூடிய விஷயம், அதுக்காக தான் இப்ப நான் சொல்ல வந்தேன். இதுக்கு முன்னாடி அந்த பேரை மழை வந்த பிறகுதான் அது கிளம்புது, இன்னொரு இடத்துல கிளம்புது. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லா மிருக ஜீவன்களும் அந்த பேழைக்குள்ள வருது. எப்படி அந்த பேழைக்குள்ள வருதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இப்போ நோவா போயிட்டு ஒவ்வொரு மிருகத்தையும் போய் அழைச்சு வந்தானா, அங்க வேதா சொல்லுது, கர்த்தர் சொல்லப்படியே ஜோடு ஜோடாக நோவாவுடைய பேழைக்குள் மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் சஞ்சரித்தது. எவ்வளவு பெரிய ஒரு உண்மை தெரியுமா? வேதம் சொல்றது நம்மளால அநேக நேரத்துல படிக்க முடியும், அதை விசுவாசிக்க முடியாது, அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இப்போ கடவுளுடைய ஆளுகையும், கடவுளுடைய வழிநடத்துதலையும், கடவுளுடைய பராமரிப்பினுடைய செயலையும் மிருகங்கள் கேட்டும் கீழ்ப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். எல்லா மிருகங்களும் ஜோடியா வருதுங்க. சிங்கத்துல 2 ஆணு பெண்ணு 1 ஜோடியா போயிட்டு கப்பல்ல ஏறு. அதே போல எல்லா மிருக ஜீவனும் ஒண்ணு மட்டும் இல்ல, 2 போயிட்டு ஜோடியா கப்பல்ல ஏறு. இதை யார் கட்டுப்படுத்துறா? இதை யார் அனுமதிக்கிறா? இதை போக சொல்லி கட்டளை கொடுத்தது யார்? கடவுள். அன்பானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டுல நாம் இந்த கழுதையினுடைய சம்பவத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் தான் கற்றுக்கொள்றோம். ஆனா நோவா காலத்துல அனைத்து மிருக ஜீவன்களும் கப்பலுக்குள்ள பிரவேசித்தது. அப்போ நோவாவுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு மிருகங்கள்லாம்? கடவுளுடைய கட்டுப்பாட்டிலே. இதெல்லாம் நம்ப முடியுதா? உன்னால என்னால இதை விசுவாசிக்க முடியுதா? இதை படிக்க செய்யறோம். நோவா சம்பவத்துல இவ்வளவு ஆடு மாடு இவ்வளவு மிருக ஜீவன்கள் எல்லாம் உள்ள போய் எப்படி தீவனம் இருந்திருக்கும், எப்படி தண்ணி இருந்திருக்கும், அவன் எங்க எவ்வளவு குடும்பம் ஒரு இடத்துல இருந்தாலும் கூட மீதி மிருகங்கள் எங்க வாழ்ந்திருக்கும், இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண பாக்குறோம், அதுலதான் கூட கண்டுபிடிக்கிறது பாக்குறோம். ஆனா கடவுளுடைய ஞானத்தை நம்ம பார்த்து அதை விசுவாசிக்கிறதுக்கு நம்முடைய இருதயம் நம்ம ஒத்துழைக்க மாட்டேன். அப்ப இவ்வளவு பெரிய சம்பவங்க. இயேசுவானவர் அந்த இடத்தை அறிந்திருந்தார், அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிற கழுதையை அறிந்திருக்கிறார், அந்த கழுதனுடைய உரிமையாளனை அறிந்திருக்கிறான். அவன் கேட்கிறான், இது யாருக்கு, ஏன் அவுக்கிறேன்னு சொல்லி கேட்கிறான். இது ஆண்டவருக்கு, ஒரே வார்த்தை தான், இது ஆண்டவருக்குன்னு சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்து சொன்னா அவன் வேற வார்த்தையும் கேட்க மறுப்பே சொல்லவில்லை. உடனே நீங்க அவுத்து கொண்டு போங்கன்னு சொல்லி அங்க அனுப்புவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இயேசுவானவர் தம்முடைய தெய்வீகத்தின்படி தம்முடைய மக்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், தம்முடைய படைப்புகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், அவருடைய முன் அறிவின்படி எல்லாவற்றையும் எல்லா மனிதரையும் அவர் அறிந்திருக்கிறார், அவருடைய ஆலோசனையின்படி எல்லாரும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும்
அவருடைய முன் அறிவின்படி அறிந்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைப்படி நம்மை அறிந்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய பெயர்கள் முதற்கொண்டு அவருக்கு தெரியும். வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? பிரசங்கி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரசங்கின் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது? நம்ம மனிதனுடைய பெயர்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் படிக்கிற நீங்கள் நானும் அவருடைய வல்லமையை நாம் இன்னும் எந்த அளவுக்கு அறியாமல் இருக்கிறோம், எந்த அளவுக்கு இன்னும் அவரை அதிகமாய் அறிந்து கொள்ள நாம் பிரயாசப்படுகிறோம். வாசிக்கலாம். இருக்கிறவன் எவனும், அதாவது உயிரோடு இருக்கிற எந்த மனிதனும், இறந்து போன மனிதன், இன்றைக்கு உயிரோடு கூடிய இருக்கிற மனிதன், 3 காலத்தையும் உள்ளடக்கி சொல்றாரு. அந்த மனிதன் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னே அவன் பெயரிடப்பட்டிருக்கிறான். ஒவ்வொருடைய பெயரும் கடவுள் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய பெயரும் கடவுளுக்கு தெரியும். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய பேரு அவருக்கு தெரியுமா தெரியாத? வேதம் சொல்றது தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நெட்ல சர்ச் பண்ணி, கூகுள்ல சர்ச் பண்ணி இந்த பேர் தான் என் பிள்ளைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துட்டு கடைசியா ஒரு பேருக்கு வைக்கிறோம். நான் நினைச்சிட்டோம் இத்தனை நேரத்துல கேட்டு விசாரிச்சு கூகுள்ல சர்ச் பண்ணி நம்ம வச்சிருக்கோம்னு சொல்லி ரொம்ப திறமையா சாமர்த்தியமா பேசுறோம். இல்ல, வேதம் சொல்றது கடவுள் சொல்றாரு. அவர் என்ன பேரு வைக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த பேரு தான் உனக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ப முடியுதா? வேதம் சொல்லுது. நீங்க ஒத்துக்கொண்டாலும் சரி அல்லது மறுத்தாலும் சரி, இதான் உண்மை. என்னுடைய பெயர் பரஞ்சோதி தான் அப்படி என்பதை எங்க அப்பா அம்மா வச்ச பேர் இல்லை, கடவுள் வச்சிருக்கிறார். கடவுள் தீர்மானிச்சு அந்த பேரை அப்பா அம்மா மூலமா வச்சிருக்கிறார். இதுதான் அன்னைக்கு உங்களுடைய என்னுடைய நிலைப்பாடு. உங்களுடைய பெயர்கள் அவருக்கு தெரியும், உங்களை படைத்தவருக்கு தெரியும், உங்களுடைய இருப்பிடம் அவருக்கு தெரியும், உங்களுடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய தேவைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். நோவா காலத்திலே அந்த மிருகங்கள்லாம் எப்படி அறிந்தாரோ அதே போல இந்த சம்பவத்துல இந்த கழுதையையும் கழுதையுடைய உரிமையாளனை எப்படியாக அறிந்திருந்தாரோ அதே போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம்முடைய தலைமுறை வரைக்குமா அவர் அறிந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது, கற்றுத் தருகிறது. என்னாலும் உங்களாலும் இதை விசுவாசிக்க முடிகிறதா? இதை நம்ப முடிகிறதா? வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் நானும் கடவுளை நாம் செவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்பதை வேதம் கற்றுத் தருகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்து உலக ராஜாவாக இல்ல, கிருபையின் ராஜாவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க பாருங்க. கழுதை மேல அவரை ஏற்றிட்டாங்க. கழுதை அவரை கனப்படுத்துவதற்கு, அவரை மரியாதை செலுத்துவதற்கு கழுதை மேல அவரை ஏற்றி அவருக்கு முன்னாக என்ன செய்யறான்னு சொன்னா மர கிளைகளை வெட்டி அப்படியே அவர் நடந்து போறதுக்கு முன்னாடி போடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னுடைய மேல் ஆடைய மேல் சட்டையை கலட்டி போடுறாங்க. அப்போ இதுல என்னவா பாக்குறாங்க? எவ்வளவு தூரம் அவரை உயர்ந்த கண்ணோட்டத்தோட பாக்குறாங்கன்னு சொன்னா இயேசுவை உலக அரசியல் ரீதியாக அவர் ராஜாவாக பார்க்கிறாங்க. இந்த ஜனங்க இயேசுவை உலக ராஜாவாக பார்க்கிறாங்க. அதாவது அன்னைக்கு இருந்த ஏரோது ராஜா, பிலாத்து என்ற ராஜா, காயிபா, அண்ணா போன்ற ராஜாவை போல இயேசுவையும் ஒரு ராஜாவாக எங்களை மீட்கும்படியாக ரோம சாம்ராஜ்யத்தின் பிடியிலிருந்து எங்களை விடுதலை பண்ணும்படியாக ராஜாவாக உருவெடுத்து வந்திருக்கிறார். யாரு? இயேசுவானவர். அது உண்மையாது? இவங்க பார்க்கிற பார்வை, உங்களுடைய கண்ணோட்டம் இதுல உண்மையா? இல்ல. இவர்கள் இயேசுவை பார்க்கிற பார்வை வேதத்துக்கு எதிரான ஒரு பார்வையா இருக்குது. இவருடைய புரிதல் வேதத்துக்கு எதிரான ஒரு புரிதலா இருக்கிறது. இவர் வந்தது உலக ராஜாவாக இருந்து அந்த ஜனங்களை ஆட்சி செய்வதற்காக இல்லை, ஆத்மீக ராஜாவாக இருந்து ஒவ்வொரு மனிதனையும் ஆட்சி செய்வதற்காக அவர் வந்தார். ஆத்மாவிலே ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தினுடைய சிம்மாசனத்திலே அவர் அமர்ந்து ஆட்சி செய்யும்படியாக கடவுள் மனிதனாக அந்த பூமியிலே வந்தார். இவர்கள் சொல்கிறபடி ரோமா சாம்ராஜ்யத்திலிருந்து இவர்கள் விடுவிக்கும்படியாக அரசியல் ரீதியாகவோ அல்லது அரசியல் பார்வையில வந்த ராஜா போன்றோ அவர் வரவில்லை. அந்த ஜனங்க இன்னைக்கு எப்படி அறியாமையினால இயேசுவை பார்த்தார்களோ, அவரை ஓசனா என்று ஆராதித்தார்களோ, ஆர்ப்பரித்தார்களோ, இன்றைக்கும் ஜனங்க என்ன செய்யறாங்க? குருத்தோரை பிடித்து கொண்டு தெருவா
ஓலமிடுறாங்க, தெரு தெருவா போய் பவனி வராங்க. அப்ப அவங்க செய்யறதுக்கும் இவங்க செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க பார்த்த பார்வை எப்படி இருந்தது, இன்னைக்கு இவங்க பார்வை எப்படி இருக்கு? ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் எது இருக்கா? ரெண்டு பேருக்கு வித்தியாசம் எதுவும் இல்லை. அவங்களுடைய புரிதலும் அப்படிதான் இருந்தது, இன்னைக்கு இவங்களுடைய புரிதலும் இப்படியாக இருக்கிறது. அன்பானவர்களே, அங்க சொல்லும் போது அவங்க எவ்வளவு உயர்வாக இயேசுவை பார்க்கிறது போல நம்மளுக்கு தெரியுது. இந்த பகுதியில சட்டையெல்லாம் கழட்டி அவர் கீழ் நடக்க கூடாதான், அவர் கீழ் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கழட்டி போட்டாங்க, மேல மரத்து கிளையெல்லாம் கட்டி இதில் நடந்து வாங்கன்னு சொல்லி அவர் எவ்வளவு உயர்வா, எவ்வளவு மதிப்பா, எவ்வளவு கனப்படுத்துற மாதிரியான காரியங்கள் அங்க செய்யறான். ஆனா அவரோட புரிதல் எப்படி இருக்குன்னு சொன்னா, இவரை உலக ராஜாவா இருந்து எங்களை ஆட்சி செய்ய போகிறார், ரோம் சாம்ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுவிக்க போகிறார். இந்த விடுதலையாக்க அவர் வந்தார். வாசி பாருங்க, சகரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசி பாருங்க. இது எதன் அடிப்படையில் நடக்குது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு உண்மையை கற்றுத் தருகிறது. இது தீர்க்கதரிசன நிறைவேறுதலாக இருக்கு. சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 9ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கும் போது, சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். போதும் போதும். அன்பானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே இயேசுவானவர் கழுதிலே ஏற்றப்படுகிறார். இந்த வசனம் என்ன சொல்றது? சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்த்து சொன்னா ஒரு 7 குணாதிசயங்களை குறித்து நாம் படிக்க முடியும். சீயோன் குமாரத்தியே என்று சொல்லும்போது, எருசலேமிலே வாழக்கூடிய ஜனங்களே நீ மகிழ்ந்து களி கூறு. ஏன் மகிழ்ந்து களின்னு சொன்னா, ரட்சகர், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த மேசியா, அந்த ரட்சகர் மீட்பர் உன்னை பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, உன்னுடைய ஆத்மாவிலிருந்து உன்னை காப்பாற்றும்படியாக, மீட்கும்படியாக வந்திருக்கிறார். ஆகவே நீ மகிழ்ந்து களி கூறு, நீ பூரிப்பு அடைன்னு சொல்லி சொல்லப்படுது, நீ மகிழ்ந்து களிப்போரு என்று சொல்லி சொல்லப்படுது, நீ மிகவும் கெம்பிரி என்று சொல்லி சொல்லப்படுது. எருசலேமே நீ, எருசலேம் குமாரத்தியே நீ கெம்பிரி என்று சொல்லி சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னா நீ மகிழ்ச்சியோடு கூட, நீ சந்தோஷத்தோடு கூட நீ காணப்படுன்னு சொல்லி சொல்லுது. ஏன் அப்படின்னு சொன்னா, உன் ராஜா வருகிறார். யார் அந்த ராஜா? அப்பதான் மாம்சத்துல வந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உன்னை மீட்கும்படியாக, உன்னை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக, நித்தியத்திலே சேர்க்கும் வண்ணமாக, உன்னுடைய இருதயத்திலே அவர் உன்னுடைய இருதய சிம்மாசனமாகிய உன்னுடைய இருதயத்திலே என்றென்றைக்கும் எப்போதும் ராஜாவாக இருந்து உன்னை ஆட்சி செய்ய முடியாக, அவருடைய அதிகாரத்தின் கீழாக உன்னை நடத்த முடியாக அவர் ராஜாவாக வந்திருக்கிறார், மனிதனாக வந்திருக்கிறார், உன்னை போல வந்திருக்கிறார், என்னை போல வந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்கிறார். அவர் யார் என்று சொன்னார்? அவர் நீதி உள்ளவர், அவரிடத்திலே அநீதி வாசம் பண்ணுவது இல்லை, அவர் நீதி உள்ளவர் தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அதான் அவங்க சொல்றாரு, அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். எதுல இருந்து சொன்னா, உங்களுடைய ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய பிடியிலிருந்து இல்ல, உடைய பாவத்துடைய அடிமைத்தனத்திலிருந்து உடைய ஆத்மாவிலே சமாதானத்தோடு திருப்தியோடு கூட தருவதற்காக இயேசுவானவர் வந்திருக்க. அவர்தான் உன் ராஜா என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்து நீங்க பார்த்து சொன்னா, அவர் தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப ராஜா அப்படின்னு சொன்னா இவங்களோட பார்வை எப்படி தெரியுமா? இவருடைய பார்வை, ராஜான்னு சொன்னா குதிரையில வரணும், குதிரை படைகளோட வரணும், சேனைகளோட வரணும், அதான் ராஜாவுக்கு அர்த்தம். ஆனா இவரு எதுல வராரு? ஒரு கழுதை மேல வராரு. கழுதையை குறிச்சு வேதம் சொல்லும் போது யாத்திராகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வார்த்தை பார்த்தோம் சொன்னா, அது ஒரு புரஜாதிகளுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு உருவ வார்த்தையாக இருக்கிறது. யாத்திராகம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க.
இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னா, இந்த கழுதைக்கு ஏன் இந்த இடத்துல இந்த கழுதையை ஒப்பிட்டு சொல்றேன்னு சொன்னா, கழுதை என்பது ஒரு தீட்டு உள்ள ஒரு மிருகத்துக்கு ஒப்பனையா சொல்லப்படுது. யாத்திராம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு தீட்டு உள்ள ஒரு மிருகமாய் சொல்லப்படுது. அப்படி சொன்னா இன்னைக்கு யூதர்களை தாண்டி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே புரஜாதிகள் தான் சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும்தான் அவருடையவர்கள், அவருடைய சொந்த இனத்தார்கள், சொந்த ஜனங்கள். மீத உள்ள ஜனங்கள் எல்லாருமே அவர்கள் யார் என்று சொன்னா புரஜாதிகளா இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல ராஜாவா இயேசு ஏன் குதிரையில வரல அப்படின்னு சொன்னா, ஏன் குதிரை படைகளோடு சேனைகளோடு வரல அப்படின்னு சொன்னா, அவர் புரஜாதிகளுக்கும் தேவனாக இருக்கிறார், ரட்சகராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை வெளிப்படுவதற்கு இந்த இடத்துல கழுதையின் மேல் அவர் ஏறி பவனி வருகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. அவர் ராஜாவா இருந்தா, இவங்க எதிர்பார்த்த உலக பிரகாரம் ராஜாவாக இருந்தா கழுதையில வர வேண்டிய அவசியம் இல்லை. கழுதையில வரணுங்கிறத கட்டாயம் கிடையாது. கண்டிப்பா குதிரையில தான் வரணும், ஒரு சேனைகளோடு தான் கூட வரணும். ஆனா இந்த இடத்துல புரஜாதிகளையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக, புரஜாதிகளுக்கும் இயேசுவானவர் ரட்சகராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவர் கழுதையின் மேலே அவர் ஏறி வருகிறார். அவர் யார்? அவர் ராஜா. அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார், தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். ராஜா அப்படின்னு சொன்னா எவ்வளவு கம்பீரம், எவ்வளவு அந்த 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 தோற்றமே எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா இங்கு அவர் ராஜா என்ற ஸ்தானத்துல வராம அவர் தாழ்மை உள்ளவராக அவர் வருகிறார். சகரியா புத்தகத்திலே எவ்வளவு பெரிய உண்மையை இந்த வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. கழுதின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவதாய் இருக்கிறார். அப்ப எந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலா இருக்கு? சகரியா புத்தகத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அந்த ஜனங்க ஒரு பாட்டை பாடினாங்க இல்லையா, கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. அது எந்த வசனம் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 25ஆம் வசனமும் 26வது வசனமும் நமக்கு என்ன சொல்லுது சொன்னா, தீர்க்கதரிசன வசனமாக சொல்லப்படுது. சங்கீதம் 118 25ஆம் வசனமும் 26ஆம் வசனத்தின் அடிப்படையில அவர்கள் அந்த இடத்துல ஆரவாரம் பண்ணார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள், இயேசுவை வரவேற்றார்கள், ஆர்ப்பரித்தார்கள் சொல்லி நான் புரிந்து கொள்கிறோம். வாசிக்கலாம் 118. இந்த இடத்துல பாக்குறோம், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லி உங்க சொல்றாரு இல்லையா. அப்ப அதே வசனத்தை மையமா கொண்டுதான் இந்த மத்தேயு புத்தகத்துல சொல்லப்படுது, மார்க்கு புத்தகத்துல சொல்லப்படுது. மத்தேயு புத்தகத்துல வாசிக்கலாம். மத்தேயு புத்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, சாந்த குணம் உள்ளவராய் கழுதனி மேலும் கழுதை குட்டி மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாருக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்கள் கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அன்பானவர்களே, இதுதான் 118ஆம் சங்கீதத்தின் அடிப்படையில என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த ஜனங்கள் அவரை ஆர்ப்பரிக்கிறாங்க. என்ன ஆர்ப்பரிக்கிறாங்க? அவருக்கு தான் ஓசன்னா, அவர் தாவீதின் குமாரன், இதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால வருகிற சோத்தரிக்கப்பட்டவர், இதெல்லாம் சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா இவரை குதூகலப்படுத்துறாங்க, இவரை ஆரவாரப்படுத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்ப ஓசன்னா என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, எங்கள் ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும். இவன் எந்த ரட்சிப்பு கேட்கிறான்? தற்காலிக ரட்சிப்பை கேட்கிறான். இந்த உலக பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றியர்களும், உலக கஷ்டத்திலிருந்து எங்களை காப்பாற்றியர்களும், உலக அரசாங்கத்திலிருந்து, அரசியலுடைய
கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று சொல்லி கர்த்தாவே எங்கள் ரட்சியும், கர்த்தாவே எங்கள் ரட்சியும் என்று சொல்லி எல்லாரும் கூக்குறாங்க, எல்லாரும் ஆரவாரம் பண்றாங்க, எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா ஒரு மனிதன் இந்த உலக கஷ்டத்துக்காக கிறிஸ்துவனுடைய கடவுளத்திலே வரக்கூடாது, தேடக்கூடாது. வேதம் அதான் நம்ம சொல்லுது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு இருந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவருடைய மனநிலை எப்படியாக இருந்தது? அவங்க இயேசுவை எந்த மாற்றத்துக்காக, எந்த விடுதலைக்காக அழைத்தாங்க? எந்த விடுதலைக்காக அவரை இவ்வளவு தூரம் உயர்த்தி பேசினாங்க? ஓசன்னா என்று சொல்லி, தாவீதின் குமாரனே என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்துல வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர்கள் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அறிவியலின் அடிப்படையில சரியா இருக்கு. ஆனா உள்ளான இருதயத்தில இருந்து அவங்க அழைத்தது முற்றிலும் வேதத்துக்கு புறம்பானது, முற்றிலும் வேதத்துக்கு எதிரானது என்று சொல்லி நான் புரிந்து கொள்கிறோம் அன்பானவர்களே. அவர்கள் இந்த உலகத்தினுடைய கஷ்டத்திலிருந்து எங்களை விடுதலை தாருமென்று சொல்லலாம் கேட்டாங்களே ஒழிய, நாங்கள் பாவத்திலே பிறந்திருக்கிறோம், நாங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய பாவத்திலிருந்து, என்னுடைய அக்கிரமத்திலிருந்து என்னை விடுவித்தரலும் சொல்லி கேட்கல. என்ற பாவமாகிய அடிமத்தனத்திலிருந்து என்னை விடுவித்தரலும் சொல்லி கேட்கல. இந்த உலக ராஜாவுடைய பிடியிலிருந்து விடுதலை தாரும், உலக கஷ்டத்திலிருந்து விடுதலை தாரும். ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக, ரொம்ப அவதிக்குள்ளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தற்காலிக வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். இது சரியா? இது தற்காலிக விடுதலை என்பது இன்னைக்கு கிறிஸ்தவம் மட்டும் இல்ல, இன்னைக்கு வெளி வழிபாட்டு தலங்கள்ல அநேக இடங்களை சொல்லி கொடுத்துட்டு கொண்டிருக்கிறாங்க. உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம், ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம். அவங்களும் எதன் அடிப்படையில காணிக்கை கொடுக்குறாங்க, எதன் அடிப்படையில அவங்க வேண்டிக் கொள்றாங்க? அவங்க கேட்டதெல்லாம் அவங்க நடக்கணும், கேட்டதெல்லாம் அவங்க நிறைவேறணும். இதெல்லாம் கொடுத்து அரிசி கொடுத்தவங்களுக்கு அறிவிக்கிறாங்க, 100 ரூபாய் காணிக்கை கொடுத்தவங்களை அறிவிக்கிறாங்க, 200 ரூபாய் யாரெல்லாம் கொடுத்தவங்கள அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்க சொன்னா? வேதம் என்ன சொல்லுது? நீ வலது கையில கொடுக்கறது உன்னோட இடது கைக்கு தெரிகிறது சொல்லுதா இல்லைங்க? நம்மளுக்கு வேதம் ஒரு ஒழுங்கை கற்று தருகிறது. ஆனா மனிதன் என்னோட பேர் பிரசாதத்துக்காக காணிக்க கொடுக்கிறான். இன்னார் ஒரு மூட்டை அரிசி, பேரு அலோன்ஸ், எங்க கோவைக்கு நகர் வரைக்கும் கேக்குது. 100 ரூபாய் காணி கொடுத்தாங்க, இன்னார் அறிவிக்கிறாங்க. அன்பானவர்களே, வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மை, உனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவில்லை. நீ கொடுக்கிற 5ஆ இருந்தாலும் சரி, 10ஆ இருந்தாலும் சரி, இந்த வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. வேதம் எவ்வளவு அழகான ஒரு உண்மையை சொல்லித்தரு. ஆனா மனிதன் கொடுக்கிறது, செய்யறது எல்லாமே பேர் பிரசவத்துக்காக, தன்னோட பேர் விளங்குவதற்காக கொடுக்கிறான், செய்யறான். அதுல கடவுள் மையப்படுவாரா? கடவுள் பிரியப்படுவாரா? கடவுள் உண்மையில ஏற்றுக்கொள்வாரா? இந்த ஜனங்கள் குருத்தோலை ஏந்தி கொண்டு ஓசனான்னு சொல்லி பாடுறாங்க. தன்னுடைய மேல் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு, ஆண்டவரே நீ கீழே நடக்கூடாது, உங்களுடைய கால் கீழே வைக்க கூடாது, நீங்க மேல்தான் நடந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க. மரக்கிளைகளை வெட்டி கீழே நடந்து வராதிங்க, அது மர கிளைக்கு மேல் நடந்து வாங்க. எவ்வளவு உயர்வா, எவ்வளவு மரியாதையா, எவ்வளவு கணக்குக்குரிய நிலையில இயேசுவை கழுதி மேல ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்னாடி முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா ஓசனான்னு சொல்லி அவ்வளவு வாழ்த்திட்டு போறான். 21ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னும் நீங்க ஒரு 4-5 அதிகாரம் கடந்து போனீங்கன்னு சொன்னா, இவன் எல்லாம் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி எந்த வாயாலோ இவரை துதிச்சானோ, ஆர்ப்பரிச்சானோ, இவரை ஆரவாரம் பண்ணானோ, அதே வாயால கடைசியில இவன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் சொன்னான். எப்படி இருக்கு பாருங்க. எந்த வாய் ஓசன்னான்னு சொன்னதோ, எந்த வாய் தாவீதின் குமாரனே சொன்னதோ, எந்த வாய் எங்களை ரட்சியும் எங்களை மீட்டர்களும் சொன்னதோ, அதே வாய் இவனை சிலுவையில் அறியும், இவனை சிலுவையில் அறியும். இவனுக்கு வேண்டாம். திருடனை தெரிந்து கொண்டான், கொள்ளக்காரனை தெரிந்து கொண்டான், கொலைகாரனை தெரிந்து கொண்டான். இயேசு எந்த குற்றமும் செய்யல, எந்த தீங்கு இல்ல. ராஜா சொல்றான், ராஜாவுடைய மனைவி சொல்றான், இவ்வளவு பேரும் சொல்லி, ஐயா இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய அந்த பரபாஸ் திருடன், அவனுக்கு தெரியும் இவருக்கு எந்த குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, 3 பேர் சிலுவையில் தொங்குறாங்க இல்லையா, அந்த 3 பேர்ல 2 பேருக்கு தெரியும் இவர் பேர்ல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஒருத்தன் திட்டுறான், இன்னொருத்தனை எப்படி திட்டுறான்? ஏன் அவரை நீ ஏளனம் பண்றீங்க, ஏன் அவரை நீ பரியாசம் பண்ற? நாம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், தண்டிக்கப்பட்டு தொங்குறோம், ஆனா இவர்கிட்ட எந்த அநீதியும் கிடையாது, எந்த அக்கிரமம் செய்யல, இவர் நியாயம் இல்லாம காரணம் இல்லாம சிலுவையில் நம்ம போல் தொங்கி கொண்டிருக்கிறார். சொன்னா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஜனங்க இயேசுவை கடைசியில
சிலுவையில அரைஞ்சிட்டு தாங்க அவங்க உட்கார்ந்தாங்க. எந்த வாய், எந்த ஜனங்க ஓசன்னா சொல்லி வாய்னாரியா ஆராதிச்சவங்க தான், குருத்தோலை எந்திரிச்சு போனவங்க தான். அவரை கழுத்து மேல உட்கார வச்சு என்னோட சட்டையெல்லாம் கழட்டி போட்டு இதன் மேல நடந்து வாங்கன்னு சொல்லி சொன்னவங்க தான். மரக்கிளையெல்லாம் வெட்டி இது நடந்து வாங்கன்னு சொல்லி சொன்னவங்க. அவருடைய கால் பூமியில படக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க தாவீதின் குமாரன் என்று சொன்னவங்க தான். கடைசியில சிலுவையில போய் அரைந்துட்டு தான் அவங்க எல்லாரும் உட்கார்ந்தாங்க. அவன் சொல்றான் கடைசியில, இவனுடைய ரத்தப்படி என் மேலையும் என் பிள்ளைகள் மேலும் வந்தா வரட்டும், பரவாயில்லை, அவனை சிலுவையில அறையும். அதுல உறுதியா இருக்கிறான், தெளிவா இருக்கிறான். அன்பானவர்களே, குருத்தோலை பிடித்து கொண்டிருக்கிற மக்கள், சாம்பல் புதன் என்று சொல்லக்கூடிய அதை அரைச்சி அந்த சாம்பலை நெற்றியில பூசி கொள்ளக்கூடிய மக்கள், இன்னும் கல்லறை திருவிழா என்று சொல்லக்கூடிய அனுசரிக்கக்கூடிய மக்கள், குட் ஃப்ரைடேல அனுசரிக்கக்கூடிய மக்கள், ஈஸ்டர் பண்டிகையை அனுசரிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, வெளி பிரகாரமா அவங்க ஆராதிக்க பாக்குறாங்க, வெளி பிரகாரமா கடவுளை ஆராதிக்க பாக்குறான். ஆனா உள்ளான நிலையை எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ பாக்குறான். வெளி பிரகாரமான தோற்றத்திலே தன்னை ஒரு கிறிஸ்தவனாக அவன் காண்பித்துக் கொள்ளுகிறான். நான் ஒரு கிறிஸ்தவன், இந்த சமுதாயத்துல ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி காண்பித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா உள்ளான நிலையிலே எந்த மாற்றமும் இல்லை, இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வெளியான நிலையிலே அவன் அவன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கொண்டு தன்னை அவன் ஒரு கிறிஸ்தவனாக அடையாளப்படுத்தி கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனா உள்ளான நிலையிலே அவன் தன்னை கிறிஸ்தவராக சொல்லிக் கொள்வதற்கு அவன் விருப்பப்படாதவனாக இருக்கிறான். இன்றைக்கு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உங்களுடைய நிலைப்பாடு எப்படியா இருக்கு? நீங்க வெளிப்பிரகாரமான ஆராதனை செய்வீர்கள் சொன்னா, வெளிப்பிரகாரமாக நீங்கள் கடவுளை தேடுவீர்கள் என்று சொன்னா, அவர்கள் எப்படி இருந்தாங்களோ, யாரு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக இருந்தார்களோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எப்படியாக இருக்கிறார்களோ, அதே போல்தான் நீங்கள் இருப்பீங்க. வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மை, எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை வேதம் நமக்கு சொல்லுது பாருங்க. அப்போ இயேசுனுடைய அந்த சிலுவை மரணத்தை எந்த ஒரு மனிதன் நம்பலையோ, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்துல சொந்தமாக்கி கொள்ள விருப்பப்படலையோ, அவன் வெளிப்பிரகாரமான ஆராதனையை மட்டும்தான் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை போல குருத்தோலை ஏந்தி கொண்டு ஊர்வலம் போகிறது, சிலுவையில அறையப்படுறது போல காட்சி பொருளா நடிக்கிறது, இவங்க இதெல்லாம் விரும்புறாங்க. ஆனா உள்ளான நிலையை எனக்கு மாற்ற வேண்டும், உள்ளான ஆத்துமாவிலே நான் வெறுமையா இருக்கிறேன், நான் தரித்திரனா இருக்கிறேன், பல பிரச்சனைகளோட நான் சந்தோஷமா இல்லாத காரணம் வெளியில பிரச்சனை கிடையாது, என்னுடைய உள்ளத்துல பிரச்சனை, என்னுடைய இருதயத்துல பிரச்சனை. என்னுடைய இருதயத்துல இயேசு வாசம் பண்ணல, இயேசு என்ற ராஜா என்னுடைய இருதயத்துல வாசம் பண்ணல. ஆகவே நான் சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில சண்டை சச்சரவும் குழப்பத்தோடு உங்கள் பிரச்சனையோட கூட வாழ்வதற்கான காரணம் அந்த இயேசு என்ற அந்த ராஜா என்னுடைய இருதயத்துல இல்ல. ஆனா நான் யாரு? குருத்தோலை பிடித்துக் கொண்டு அவரை ஆராதிக்கிறேன் சொல்லி போய் கொண்டிருக்கிறேன். நான் சாம்பல் புதனை என்னுடைய நெற்றியில பூசிக்கொண்டு நான் போய் கொண்டிருக்கிறேன். ஈஸ்டர்ல நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஆனால் இயேசுவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அப்படியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மட்டும்தான், பலி மட்டும்தான் எனக்கு நிரந்தரமான ஒரு விசுவாசத்தை என்னுடைய இருதயத்துல கொண்டு வரும். குருத்தோல் பண்டிகையோ அல்லது குஷ்பரேடியோ இதுல அனுசரிக்கிற இந்த சடங்கு போல பாரம்பரியமா அனுசரிக்கக்கூடிய ஒன்றும் என்னுடைய இருதயத்துக்கு மாற்றத்தை கொண்டு வராது. என்னுடைய இருதயத்துக்கு மெய்யான விசுவாசத்தை இது கொண்டு வருச்சுன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம். என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம். குருத்தோல் ஞாயிறு இல்ல, சாம்பல் புதன் இல்ல, ஈஸ்டர் பண்டிகை இல்ல, குட் ஃப்ரைடே நிகழ்ச்சி இல்ல, இதெல்லாம் காட்சி பொருள், சடங்கு பொருள், பாரம்பரியமா அனுசரித்து வரக்கூடிய காரியம். ஆனால் என்னுடைய இருதயத்திலே சிலுவையினுடைய பலியை விசுவாசிக்கும் போது, நம்பும் போது மட்டும்தான் இவ்வளவு பெரிய நம்பிக்கையும் இவ்வளவு பெரிய தாக்கமும் கீழ்ப்படிதலும் மனமாற்றமும் ரட்சிப்பும் விசுவாசமும் வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில இந்த பாடம் என்ன கற்றுத்தருது? என்ன படித்துக் கொண்டோம்? என்ன புரிந்தது உங்களுக்கு? இன்றைக்கு குருத்தோல் பண்டிகைன்னு சொல்லி உலகம் முழுதுமா கூட்டமா நீ சாயந்தரம் பாப்பீங்க, கூட்டமா கொண்டாடி கொண்டிருப்பாங்க. அந்த ஜனங்கள் எப்படி பவனியில வந்தாங்களோ அதே போல்தான் இவரோட நிலைப்பாடு இருக்கும். ஆனா மாற்றம் என்பது உள்ளத்திலே வேணும் என்பதை வேதம் எதிர்பார்க்குது. வெளிப்பிரகாரமான வெளி தோற்றமான மாற்றம் அது முக்கியப்படுத்தல.
கடவுள் தரக்கூடிய மாற்றம் உள்ள இருந்து நம்ம எதிர்பார்க்க கடவுள் தாமே இந்த சிந்தனை நமக்கு ஆற்றல் தருவாராக, இப்படி வாழ்வதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வாராக.